Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கற்கண்டு பொங்கல். கற்கண்டு பொங்கல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த பொங்கல். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் திருநாள் வரப்போகுது. எல்லார் வீட்லயுமே நம்ம வந்து சக்கரை பொங்கல் செய்வோம், வெல்லம் போட்டு செய்வோம். இந்த கற்கண்டை போட்டு செய்யறது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இந்த பொங்கல் வந்து மோஸ்ட்லி நிறைய வீட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணது கிடையாது. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பொங்கல். கற்கண்டு பொங்கலை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு டம்ளர்ல வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் அளவு இது. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சரிசி கூட வந்து நம்ம பச்சைப்பருப்பு போட்டு செய்ய போறோம் இந்த கற்கண்டு பொங்கலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கற்கண்டு பொங்கல்ல வந்து பச்சைப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம பச்சைப்பருப்பு சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாங்க எங்க வீட்டுல வந்து பொங்கல் திருநாள் அப்ப கண்டிப்பா நாங்க இதை சேர்த்து செய்வோம். ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையா இருக்கும். பொங்கல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணியில ஊற போட்டுடணும். இப்ப நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்திடுறேன். இதை வந்து நம்ம 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்தோம் இல்லையா பச்சரிசி, அதே டம்ளர்ல வந்து நான் 1/4 டம்ளர் வந்து பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பருப்பை வந்து நம்ம அப்படியே போட்டு நம்ம இது கூட ஊற வைக்க கூடாது. இந்த பச்சைப்பருப்பை வந்து நம்ம வறுத்துட்டு தான் வந்து இதுல ஊற வைக்க போறோம். வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வறுக்கலான்றது பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு பேன்ல 1/4 டம்ளர் பச்சைப்பருப்பை வந்து சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இந்த பச்சைப்பருப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப பொன்னிறமா வந்து நம்ம வறுக்க கூடாது. இப்ப வந்து நம்ம வந்து பாலும் கற்கண்டும் சேர்த்து செய்யறதுனால வந்து இந்த பச்சைப்பருப்பை வந்து நம்ம பொன்னிறமா வறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பொங்கல்ல சேர்த்தோம்னா ப்ரௌன் கலர்ல அங்கங்க தெரியும். இப்ப இதுவே நம்ம வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சோம்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம பொன்னிறமா வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம், ஒன்னும் அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாது. அதனாலதான் நான் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடி பச்சை வாசனை போனோடனே ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றேன். பாருங்க, பச்சை வாசனையும் போயிடுச்சு, அதே சமயத்துல வந்து கலரும் சேஞ்ச் ஆகல. நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த டைம்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஊற வச்ச பச்சரிசி கூடயே நம்ம இப்ப வறுத்த பச்சை பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதை நம்ம ரெண்டுத்தையும் நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பச்சரிசியும் பச்சை பருப்பும் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். மீதி என்னென்ன இன்கிரீடியன்ஸ்ன்றதை பார்க்கலாம் நம்ம. இப்ப நான் 200 கிராம் அரிசிக்கு வந்து டைமண்ட் கல்கண்டு வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். நான் இனிப்பு உங்களுக்கு அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் ஒரு 50 கிராம் அதிகமா சேர்த்துக்கோங்க கற்கண்டு. அடுத்தது வந்து நான் வெதுவெதுப்பான பால்ல ஒரு 6-7 குங்குமப்பூ இதழ் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து நான் நம்ம வந்து அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த டைம்லயே நான் வந்து சூடான பால்ல ஊற வச்சுட்டேன். இப்ப கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. நம்ம பொங்கல் செய்யற டைம்ல இன்னும் நல்ல கலர், நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது வந்து நான் ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்திருக்கேன். நான் வெள்ளை திராட்சை வந்து 10 எடுத்திருக்கேன். அடுத்தது நான் 3 ஏலக்காவை நல்லா தட்டி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு நெய், இது கூட நாம 1/2 லிட்டர் காய்ச்சாத பால் எடுத்திருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப கற்கண்டு பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த டம்ளர்ல தான் அரிசி அளந்தேன். அதே டம்ளர்ல வந்து நான் 4 டம்ளர் வந்து பால் சேர்க்க போறேன். ஆனா வந்து பத்தாததுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா 1/2 லிட்டர் பால் தான் நான் ஊத்த போறேன். அதுக்கு பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து ஒரு செம்பு பாத்திரம் வச்சிருக்கேன். இந்த செம்பு பாத்திரத்துல தான் நாங்க எப்பயுமே பொங்கல் வைப்போம். அதுலதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இப்ப இதுல வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஏன் நெய் விட்டுக்கிறேன்னா, நம்ம வந்து அரிசியும் பச்சை பருப்பையும் வந்து நெய்யில வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்க போறோம். நம்ம இந்த மாதிரி சேர்க்கறதுனால ஒரு நல்ல மனம் இருக்கும், நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்கும், அதே சமயத்துல நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறேன். டைரக்டாவே நம்ம அப்படியே வந்து நெய் சேர்க்காத அரிசி போடலாம். ஆனா நம்ம இதை மாதிரி நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் அரிசியில வந்து அரிசியும் பச்சை பருப்பையும் வதக்கிட்டு நம்ம வந்து பால் சேர்க்கறதுனால ரொம்ப ஒரு டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை நம்ம சாப்பிடக்குள்ள அவ்வளோ ஒரு டேஸ்டாவும் மனமாவும் இருக்கும். இப்ப நம்ம அரிசியும் பச்சை பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதுக்காக தான் வந்து நான் தண்ணியை நல்லா வந்து சுத்தமா வடிகட்டி எடுத்துக்க சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். 4 டம்ளர் நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் சேர்த்துட்டேன். இப்ப அடுத்த டம்ளர், ரெண்டு டம்ளர் தான் பால் இருந்தது. இப்ப மீதிக்கு நான் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன் இது கூட. இது 3வது டம்ளர்.
அடுத்தது வந்து கடைசியாக 4வது டம்ளர் சேர்த்துக்கிறோம் நம்ம தண்ணி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம சாதத்தை இது கூட நல்லா வந்து வேக வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கற்கண்டு பொங்கலை வந்து நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம செப்பு பாத்திரத்தில் செய்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே சமயத்தில் ரொம்ப நல்ல ஒரு மனமும் சுவையும் இருக்கும் இதில். இந்த கற்கண்டு பொங்கல் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் தான். அங்கே வந்து இந்த பிரசாதமாக இந்த கற்கண்டு பொங்கலை கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்காதான்ற மாதிரி நம்ம நினைப்போம். அதை வந்து நம்ம வீட்லேயே நம்ம இதை செஞ்சு நம்ம பொங்கல் திருநாளப்ப நம்ம படைக்கக்குள்ள நல்ல மன திருப்தி கிடைக்கும் நமக்கு நம்ம இதை செஞ்சதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. பால் இப்போ வந்து நல்லா பொங்கி வருது பாருங்கள். இது கூட நான் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா வந்து இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும்ன்றதுக்காக தான். இப்போ அரிசி வந்து வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரமாவது ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து மீடியமில் வச்சு இது வந்து அடி பிடிச்சிட போது நம்ம இடையிடையே நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா சாதம் வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் சாதமும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் சாதம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கல்கண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கல்கண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கல்கண்டை சேர்த்தோடனே கொஞ்சம் வந்து நல்லா கரையிறதுனால கொஞ்சம் நீத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கல்கண்டு சேர்த்தோடனே இந்த குங்குமம் சேர்த்து வச்ச பாலையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இது வந்து நம்ம சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். இதை சேர்க்கறதுனால இந்த குங்குமப்பூ சேர்க்கறதுனால நல்ல ஒரு மனமும் லைட்டாக வந்து ஒரு எல்லோயிஷ் கலரும் கிடைக்கும். அதுக்காக தான் இதை வந்து ஆட் பண்ணுறோம். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். நான் வந்து இந்த ரெசிபியை வந்து எங்கள் அத்தை கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அத்தை வந்து சக்கரை பொங்கலும் செய்வாங்க, வெல்லம் போட்ட சக்கரை பொங்கலும் செய்வாங்க. அதே சமயத்தில் இந்த கற்கண்டு போட்ட பொங்கலும் செய்வாங்க. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சாதா சக்கரை பொங்கலை விட நம்ம இதில் பால் எல்லாமே ஊற்றி செய்யறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொங்கல். நான் இப்போ வந்து இன்னும் இது கட்டியாகிறதுக்குள்ள நம்ம முந்திரியும் திராட்சையும் வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் பக்கத்து பர்னரில் வந்து ஒரு ஃப்ரைங் பேன் மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முந்திரி வந்து கொஞ்சம் செவக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். இடையில நம்ம இதையும் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்ச ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கற்கண்டு பொங்கல் வந்து முடிய போகுது. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம் நம்ம. இப்போ நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். மணக்க மணக்க கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வரக்கூடிய பொங்கல் திருநாள்ல எல்லாருமே இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.